நிறைய விஷயம் நடந்ததுங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேட்டியில சொல்லியிருந்தாரு. அந்த சில கைது நடவடிக்கை எல்லாம் நடந்தது. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, குதிரை பேரம் சொல்லி ஊரெல்லாம் கதை கட்டிட்டு குதிரை பேரம் பண்றதே இவங்க தான் அப்படின்ட்டு ஆதாரத்தை வெளியே விட்டாங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னா, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 35 கோடி தரோம். எவ்வளோ? 35 கோடி தரோம், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க அப்படியே இருங்க, சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதுக்கு நீங்க ஆதரவா வாக்களிக்கணும். நிறைய பேர்கிட்ட பேசிட்டோம், நிறைய பேர் வந்து வாக்களிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்காங்க. பேரம் பேசினவங்க யாருன்றதுக்கு அப்புறம் வருவோம். பேரம் பேசிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் படியில தெரிஞ்ச உடனே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி மிரட்டுறது? இதை வந்து உங்ககிட்ட பேசணும் சொன்னதெல்லாம் வெளியே சொன்னீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கொலை மிரட்டல் அளவுக்கு போயிருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே டபால்னு நம்ம லா மினிஸ்டர் சிடி நிர்மல்குமார் கிட்ட வந்துட்டாரு. ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கண்ணே, இந்த மாதிரி பேசுறாங்க, மிரட்டுறாங்கண்ணே, பாருங்க நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறதா அவர் சொல்றாங்க, யாரெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற சூழ்நிலையை எடுத்து போட்டு உடைச்சிட்டாரு. இவங்க டார்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கடைசி நேரத்துல கட்சியில சேர்ந்தவங்க, தமிழக வெற்றி கழகத்துல கடைசி நேரத்துல சேர்ந்தவங்க, தேர்தலுக்கு முன்னாடி சேர்ந்தவங்க, இல்லைன்னா வந்து வெளி கட்சியில இருந்து இங்க வந்தவங்க, இப்படிப்பட்டவங்கள தேர்ந்தெடுத்து செய்யுது. எப்படி எடப்பாடி தொகுதியில ஒருத்தர் வேட்பாளரை நிக்க வச்சாங்கல்ல, அந்த வேட்பாளர் கூட கடைசி நேரத்துல மாயமாயி தலைமறைவாயி அதுக்கப்புறம் அந்த வாபஸ் அந்த வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு 234 233 ஆகி டிவி சின்னத்துல நின்று ஒரு சுயேட்சை வேட்பாளர் கட்சியில சேர்த்து அவரை வந்து நம்மளுடைய கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வெளி கட்சியில இருந்து உள்ள வந்தவங்களை எல்லாம் எம்எல்ஏ ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி பேசி பணத்துல ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பணங்களை காட்டி ஆசை வார்த்தை காட்டி இப்படி எல்லாம் பண்ணி பேசுறதுக்கு பேர் தான் குதிரை பேரம். அதை பண்ணது யாரு? செந்தில் பாலாஜி யாரு? திமுக யாரு? ஸ்டாலின் யாரு? இப்போ சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின். புரிஞ்சுதா? கரெக்ட் ஆயிடுச்சா? இதுதான் குதிரை பேரம். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா அப்படின்னு தளபதி படத்துல ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி நீ அரசியல் நீ தான் தம்பி வந்திருக்க, குதிரை பேரத்துல நாங்க எப்போ மிஞ்சிட்டோம், பாஜக இருந்து எப்போ ட்ரைனிங் எடுத்து வந்துட்டோம் அப்படின்னு இன்னைக்கு திமுக அந்த வேலையை பார்த்துருக்கு. உடனே ஆதாரம் இருக்கா, எப்படி பேசுறீங்க, இங்க 3 பேர் கைது பண்ணிருக்காங்க. என் பேர் கொண்ட ஒருத்தன் அரெஸ்ட் ஆயிருக்கான். நரேஷன் திருச்சியில இருந்து நரேஷ் ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்காரன் எல்லாரும் டேய் நீ தானே அது அப்படின்னு என்ன கேட்டுருக்கீங்க, நான்ப்பா சாமி அப்படின்னு. அப்புறம் இன்னொரு கரூர் சேர்ந்த ஒருத்தரும் நம்ம ஐபிடிஎஸ்ஆ அந்த ஐபிடிஎஸ் அந்த சர்வே எடுக்கக்கூடிய நண்பர் திருநாவுக்கரசு, அவரை வந்து நம்ம நிறைய பார்த்திருப்போம், நிறைய பேட்டிகள் கொடுத்துருப்பாரு. கட்ட அடிச்சு புழக்கக்கூடிய நல்லா பேசக்கூடியவர். அவருக்கு இந்த வேலை தெரியல, எதுல போய் சிக்கினாரு, எப்படி போய் சிக்கினாரு, எவ்வளவு கோடி கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த குதிரை பேரத்துல அண்ணன் தான் இடையில இருந்து வேலை செஞ்சதை அவர் கைது பண்ணிருக்காங்க. சோ 3 பேரை நேற்று கைது பண்ணி விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஹைலைட் என்னன்னா, இந்த மேட்ரு வெளியே வந்த உடனே செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி இருக்கல அசோக், தலைமறைவு தலைவருங்க, ஒருத்தர் எல்லா குற்றங்களுக்கும் எப்பா என்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தலைமறைவு ஆகுறாங்கல்ல, அதுதான் தலைமறைவு தலைவர். அப்படிப்பட்ட அன்பு அண்ணனுக்கு தம்பியான அசோக்குமார் அவர்கள் தலைமறைவு. நேற்று ஆன்டிசிபேட்டரி பெயில் எல்லாம் மூவ் பண்ணி ஆள் அப்ஸ்காண்ட், இல்லைன்னா நேற்று அவரையும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க போகுது. உடனே திமுக ஈகோசிஸ்டம் தான் சொல்லி இது பழிவாங்கும் நடவடிக்கை, இது வந்து இது திசை திருப்பும் வேலை, அதை வந்து இடைத்தேர்தலை மனசுல வச்சு தாவேக்கா வேலை செய்யுது அப்படின்னா, நீங்க எந்த தேர்தலை மனசுல வச்சு வேலை செய்றீங்க? நான் என்ன கேக்குறேன், இதே வந்து சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரல, இன்னும் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த கூட்டுறவுல ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களாம் ஒரு பேவா எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த பேல இருக்கிறவங்க ஆமாங்க இந்த தீர்மானம் சரிதான், உங்களுக்கு எதிரான தீர்மானத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு அந்த பேல இருக்கிறவங்க எந்த நிக்கணும். எப்படி இந்த முதலமைச்சரா திரு சி ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கக்கூடிய தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒவ்வொருத்தரும் எழுந்து நின்று இப்பெல்லாம் பண்ணும்போது ஏடிஎம்கள் வந்து 25 பேர் எழுந்து நின்னாங்களே, எல்லாம் ஷாக்கானாங்களே, அந்த மாதிரி சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் வரும்போது விஜயண்ண கட்சியில இருந்து போன தாவேக்கா எம்எல்ஏ ஒருத்தர் எழுந்து நின்றுவாராமா, எதிர்த்து வாக்கு அளிச்சிருவாராமா, அவர் மேல வந்து குரடா நடவடிக்கை எடுக்க மாட்டாராமா, அவரு தகுதி நீக்கம் ஆக மாட்டாராமா, அவர் எம்எல்ஏ பதவி பறிப்போகதாமா, அங்கு ரிசக்னேஷன் ஆகாதாமா, அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வராதாமா. இவங்க தான் மற்ற தொகுதியில இடைத்தேர்தல் வருதே, இதுக்கு யாரும் செலவு பண்ணுவாங்க, ஜனநாயகம் பேசுறவங்க.
எப்படியெல்லாம் கதை கட்டிட்டு இருக்காங்க பாருங்களேன். சரி, அவர் தலைமையில அடுத்து சிடி ரவிக்குமார். இது வந்து 40 நாளாவே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலை தான். இன்னைக்கு காலையில வரைக்கும் இந்த பேரம் நடந்துகிட்டு இருக்கு. எங்க ஆட்கள் யாருமே அடிமணியில. அதுதான் தளபதியோட தம்பிகள் தான். மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு லட்சங்கள்லயே சிலருக்கு வந்து கண்ணில் காட்டினா போதும், தலைகால் புரியாது, கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். எப்பா இவ்வளவு பணத்தை நான் பார்த்ததே இல்லையே. அந்த மாதிரி நபர்கள் தான் இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்களா அமைச்சர்களா இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு எத்தனை கோடிகளை நீங்க கொட்டி கொடுத்தாலும் தளபதிக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்றத ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிட்டே வரணும். அததான் இந்த முறை தளபதிக்கு கடைசி நேரத்துல கட்சியில சேர்ந்தவங்க கூட, மாற்று கட்சியில வந்து சேர்ந்தவங்க கூட அந்த விசுவாசத்தை நிரூபிக்கிறான். இதுதான் காசுக்கு வேலை செய்யறவனுக்கும் விசுவாசத்துக்கு வேலை செய்யறவனுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுமாடான்னு ஒரு படத்துல டைலாக் இருக்கு, மாஸ்டர் படத்துல. உனக்கு வித்தியாசம் தெரியல, அந்த சாம்பிள் தான் இது. உனக்கு விசுவாசத்துக்கு வேலை செய்யறவங்க சாம்பிள் இருக்குல்ல, அதுதான் இளையராஜா அவர்களுடைய இந்த கம்ப்ளைண்ட். இன்னும் யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு போதெல்லாம் வேலூர் வினோத் கண்ணன் அவர்கள் பேர்ல அடிபட்டுச்சு. நானும் கேட்டேன், என்னங்க இப்படி வருது அப்படின்னு சொல்லி. அதை பத்தி நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்க, திமுக 75 பவள விழா கட்சி, எங்கள் அனுபவம் தெரியுமா? உங்களால வந்து மக்களை வந்து கொள்கை ரீதியா போய் அணுக முடியுமா? கொள்கை ரீதியா அணுகி வாக்கு சேகரித்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாச்சு. தாவேகாவை வந்து பெரும்பான்மையாக மக்கள் ஆதரிக்கவில்லை. சரி, உங்களை ஆதரிச்சிட்டாங்களா? திமுகவுக்கு என்ன பெரும்பான்மையை ஆதரிச்சுதான் 57 பேர் போதும் அவங்க சட்டசபைக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களா? எப்படி, எனக்கு புரியலையே. 108%, 57%? உங்களை விட அதிகமான மேண்டேட்டோட தாவேகா இன்னைக்கு ஆட்சியில இருக்கு. தனி பெரும் கட்சியா தனித்து நின்று 35% வாங்கி இருக்கக்கூடிய தாவேகா தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் ஒரு அரசியல் கட்சி கூட, இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி கூட 35% வாக்கு வங்கியோடு ஒரு ஆட்சியை பிடித்தது கிடையாது. தனித்து நின்று, கூட்டணி இல்லாம. நீங்க கூட்டணி வச்சாதான் உங்களுக்கு ஆட்சி, அதுவே சந்தேகம். பல முறை அதெல்லாம் வச்சும் விட்டுருக்கீங்க. 2வது முறை கண்டிப்பா நான் ஆட்சி கட்டில ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி சுத்தி இருந்தாங்க. சாதனை பண்ண போறாரு. திராவிட மாடல் 2.1 ஒருத்தர் புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணாரு நம்ம செந்தில் வேலண்ண. புக்கு 2.0 அவங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எரியடி மாலா ஃபேட 12ஆம் நம்பர்ல வைக்கின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயா கிட்ட ஓடை நறுமலரே, உற்சாக காவியமே, ஓவியமே, சுடரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் வேணா பாடிக்கிட்டு இருப்பாரு. இங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தளபதி வேற பாட்டு பாடிட்டு இருக்காரு. நேத்து இந்தியா கூட்டணியுடைய அந்த தலைவர்கள் சந்திப்பு, அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. முதலமைச்சர் கலந்துக்கிட்டாரு, எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்துல தளபதி பேசி என்ன சொல்லியிருக்காருன்னா, இறுதியா இந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் முடிவு பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் வந்து விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது ஒரு சோசியல் செக்யூலர் இன்க்ளூசிவ் கவர்மெண்டா இருக்கிறதுனால அது ரிலேட்டடா ஒரு பேர் வந்து இந்த கூட்டணி வைப்பாங்க அப்படின்றது உறுதியாகுது. கூட்டணிக்கு ஒரு பெயர் வைக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னா அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு, இதுதான்டா கூட்டணி அப்படின்றது அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இதுதான் இன்டைரக்டா திமுக கொடுக்கக்கூடிய மெசேஜ். இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா அரசியல்ல மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் இந்த தேர்தல் இல்லைங்க, அடுத்து ஒரு 7-8 தேர்தலுக்கு அவர் தான், வேற வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல நீங்க என்ன பண்றீங்க, இந்த பக்கம் வந்து பொது வேட்பாளரா சீமான் அவர்களை போறோம்னு ஒரு டிராமா, இடைத்தேர்தலில் வந்து ஸ்டாலின் அவர்கள் நின்று சட்டசபைக்கு வர போறாருன்னு ஒரு டிராமா, என்னென்ன டிராமா பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, அடுத்து இந்த பக்கம் வருவோம். கல்வியில பல சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இஸ்ரோ சிவன் இருக்கார் இல்லையா, அவருடைய தலைமையில ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க. யாரு? தமிழக வெற்றி கழகத்தின் அரசு, அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையில ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு, ஐயா இஸ்ரோ சிவன் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு பாடத்திட்டங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம், எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து கல்வியை வந்து அப்கிரேட் பண்ணலாம், அரசு கல்வி தரத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு மெம்பர்ஸை போடுறாங்க அவருடைய தலைமையில. அதுல அனந்திச்சிருக்காரு நம்ம நண்பர், அவருடைய பெயர் இடம்பெறுது. ஆர்டிஇ ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டு அவருடைய பெயர் இடம்பெறுது. அரசு எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் குழு போட்டாலும் அதுல ஒரு சமூக ஆர்வலர் கண்டிப்பா இருக்கும். நேத்து நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்காங்க, தென் சென்னையுடைய அழகான வேட்பாளர். நான் சொல்லிங்க உடனே கோச்சுக்கு போறீங்க, உங்க தொகுதிக்கு அழகான ஒரு வேட்பாளர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐயா உதயநிதி அவர் தான் சொன்னாரு 2019 தேர்தலே. அதுக்கப்புறம் 2024 தேர்தலில் நின்னாங்க. அவங்க நின்று என்ன பண்ணாங்கன்றதுலாம் தெரியும். காலில் கட்டு போட்டு தேருக்கு மேல காலை தூக்கி வச்சுட்டு அடுத்த ஷாட் அப்படின்னு எழுந்து நடந்து போயிட்டாங்க.
எங்க நடக்க முடியல, பிரச்சாரம் பண்ண முடியல, சோம்பேறித்தனமா இருந்துகிட்டு காலில் அடிபட்டதுன்னு ஒரு ஆக்டிங்கை போட்டு ட்ராமா போட்டு இந்த ட்ராமா கம்பெனி இருக்குது. சரி, இப்போ எதுக்கு அவங்கள பத்தி பேசணும் அப்படின்னா, ஆனந்த் ஜித்து பேசணும்ல, அவரை இவங்க கோட் பண்ணி சொல்றாங்க, இது கல்வியில் நடுநிலை தன்மையை குலைக்கும் தன்மை, கட்சி நபர்களை, கட்சி நிர்வாகியை எப்படி நீங்க இந்த பதவியில் போடலாம், இந்த பொறுப்புக்கு நியமிக்கலாம். யாரா இவங்க, யாரை எங்க நியமிக்கணும் திமுக காரங்கிட்ட கேட்டுதான் பண்ணணும். இதுக்கப்புறம் அதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. எங்க கிட்ட கேளுங்க, நாங்க சொல்றோம், எங்க யாரா மதிக்கங்க, எங்களை யாரும் மதிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதுலதான் வெங்கட் நாராயணா, இவர் யாரு, இவர் எதுக்கு இதுல போட்டீங்க அப்படின்னு அங்க ஒண்ணு. இப்போ அனந்த், இவர் யாரு, இவர் எதுக்கு இங்க போட்டீங்க அப்படின்னு இவர். சரி, நாளைக்கு யாரை பியூனா போடணும், யாரை வந்து பிஏவா போடணும், எல்லாத்தையும் வந்து திமுக காரங்கிட்ட கேட்டு விஜய் என்ன செய்யணும். அதுதான் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்டுங்க. பாவம் ரொம்ப பதறாங்க, ஒப்பாரியா வைக்கிறாங்க. அனந்த் ஜித்து யாரு? அவர் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் மட்டும் இல்ல, அவர் ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட், நிறைய குரூப் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா கோச்சிங் இருக்கிறவரு, சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல, ஏழை குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃப்ரீயா வந்து கிளாஸஸ் எடுக்கிறவரு. இது எல்லாமே ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம். நாங்கெல்லாம் சேர்ந்து ஆர்டிஇல வந்து ரொம்ப வருஷமா பசங்களை வந்து தனியார் பள்ளிகள்ல அரசு கொடுத்துருக்கக்கூடிய 25% இடஒதுக்கீட்டுல வருமானத்துல பின்தங்கிய, அதாவது பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த சட்டமானதை சரியா பயன்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி அதற்கு தேவையான குழந்தைகளை அந்த பள்ளியில சேர்க்கிற விஷயங்களுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம், அதை மோட்டிவேட் பண்ணுவோம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம், நிறைய பேருக்கு அதை பண்ணி கொடுப்போம், அட்மிஷன்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்டிஇல நிறைய குழந்தைகளை தனியார் பள்ளிகள்ல சேர்த்து விட்டதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றியவர் நடந்துச்சு. இன்னைக்கு என்ன இவர் மேல அவங்களுக்கு காண்டு அப்படின்னா, அந்த பேரை பார்த்த உடனே இவனா டிபேட்ல வந்து உட்காந்தாலே பாயிண்டா எடுத்து போட்டு ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி வெளுத்து வாங்குவான், பதில் சொல்ல விட மாட்டான், குறுக்க எதை பேசினாலும் அதை வாயடிக்கிற மாதிரி ஏதாவது பதில சொல்லிடுவான். ஸ்பாட்ல வந்து ரிப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு பையன். இவனை எப்படா இதுல போட்டாங்க, இவனை எப்படா வளர விடலாம், அதெல்லாம் விடக்கூடாது, ஏழ்மை வீட்டு பசங்க யார் வந்தாலும் எங்களுக்கு பிடிக்காது, நாங்க வந்து மன்னர் வீட்டு பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, எங்கெல்லாம் ஆண்ட பரம்பரையில் இருந்துதான் வந்து எல்லா அமைச்சர்களா வரணும், எம்எல்ஏக்கள் வரணும், இதுங்கெல்லாம் எம்எல்ஏவா, இதுங்கெல்லாம் அமைச்சர்களா அப்படின்னு சொல்லி ஏளனம் பேசக்கூடிய இவர்களுக்கு அனந்த் ஜித் மாதிரி ஆண்கள்லாம் அங்க வந்தா வைத்தறிச்சல் வரத்தானே செய்யும். அதுதான் எரியுது, வேற ஒண்ணும் கிடையாது. அதுலயும் அவர் வந்து இந்த இடத்துல போயிட்டார் அப்படின்னா ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணுவாரு. இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு எஜுகேஷன்ல எப்படி வந்து மாற்றம் கொண்டு வந்தா ஃபியூச்சருக்கு அது வந்து நல்லா இருக்கும், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை எப்படி வந்து தரமா வைக்கிறது அப்படின்ற ஒரு ஜெனரேஷனுக்கான ஒரு சிந்தனையா அவர் வந்து இருப்பார். ஒரு அனுபவம் மிக்க ஒரு டீம்ல ஒரு மெம்பரா இருக்கிறது கூட உங்களுக்கு குத்துறது கூட இது அப்படின்னா சரியான தீர்வு தான் தளபதி தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க